ராஜா உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறோம். எங்கள் அப்பா பிதாவே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். திரியேக தேவனுடைய பிரசன்னத்தில் இந்த ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் நிறைவு மட்டும் நம்முடைய பிரசன்னம் எங்களை நடத்துவதாக எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான நம்முடைய சரீரமாகிய திருச்சபையில் இந்த காலையில் நாங்கள் வந்து நிற்கிற விசேஷமாக நீர் உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூறும் விதமாக இந்த நாளிலும் உலகமெங்கும் ஆராதனைகள் நடைபெறுது. இந்த நாளிலும் ஆண்டவரே சதா காலமும் உயிரோடு இருக்கிறவர். உடைய ராஜ்யம் வருவதாக உடைய நன்மையினால் திருப்தியாக்கும் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்ற வார்த்தையினுடைய திருப்தியாக்க நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று வாக்குரைத்தவர். இந்த நாளில் கூட கர்த்தர்தாமே எல்லாம் பழையன கடந்து போட்டு புதிய நன்மைகள்லாம் நிரப்பும் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்ற வார்த்தையினுடைய ஒரு நிறைவு உண்டாகட்டும். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது என்ற வார்த்தையினுடைய இருதயத்தின் எதிர்பார்ப்பெல்லாம் அருள் செய்வீராக. தடைகள்லாம் விலகட்டும். இந்த காலை வேளை கர்த்தாவே நீர் எழுந்தருளும். சத்துருக்களின் வளமெல்லாம் சிதற பண்ணுங்க. உண்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களான்ற வார்த்தையினுடைய எல்லா அந்நிய ஆளுகளையும் அப்புறப்படுத்தும். உடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன் இந்த காலை வேளை எங்கள் மத்தியில் நீர் எழுந்தருளுவீராக. தேவரீர் உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன் உம்முடைய தாபர ஸ்தலத்திலே திருச்சபையிலே அண்டவரே நீர் எழுந்தருளும் பொழுது உம்முடைய ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பும் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு நன்மையும் மகிழ்ச்சியும் உண்டு என்று சொன்னீர். இந்த காலையிலே பிதாவினத்திலிருந்து வருகிற விடுதலையும் நன்மை மகிழ்ச்சியும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பாடலை பாடி சங்கீத பகுதிக்குள் கடந்து போவோம். பாடலை பாடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, உயிர்த்தெழுந்தாரே, கரை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. ஓ வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. ஓ உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, உயிர்த்தெழுந்தாரே, எம்மாவூர் சீஷர்களின் எல்லா மனையிருள் நீக்கினாரே. ஓ எம்மாவூர் சீஷர்களின் எல்லா மனையிருள் நீக்கினாரே, எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லாம் பரமானந்தமே. ஓ எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லாம்
சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவே சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவே சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, ஆவியால் இன்றும் என்றும் எம்மையும் உயிர்ப்பிக்கவே. ஆவியால் இன்றும் என்றும் எம்மையும் உயிர்ப்பிக்கவே. ஆவியின் அச்சாரம் எமக்களித்தாரே, அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். ஆவியின் அச்சாரம் எமக்களித்தாரே, அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவே சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவே சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்று காத்துக் கொள்வோம். பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்று காத்துக் கொள்வோம். எக்காலம் தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. எக்காலம் தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவே சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவே சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே ஒரு இதுதான் உலகம் முழுக்க கொண்டாடுவோம் பண்டிகை. இல்லைன்னா சர்டைன் தான் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் நடக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை உலகமெங்கும் கொண்டாடுகிறது. முதல் சரணத்தை திரும்ப பாட போகிறோம். கல்லறை திறந்திட. கவனிங்களேன், ஆண்டவர் ஊழியம் செய்யும் நாட்கள்லையும் சரி, அந்த பாடுகளை சகிக்கிற நேரத்துலையும் சரி, எந்நேரமும் ஏற்றுக்கிட்டே தான் இருந்தான். சிலுவையில் உயிரை விட்டான்னு கூட சொன்னான். அந்த எத்தன் கவனிக்கிறீங்களா? கவனிங்க, யார் வராங்க வரணும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா காரியம் வேற பக்கம் போயிடும். அந்த எத்தன் 3 நாளைக்குள்ளே திரும்ப வருவேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. அதனால் என்ன என் பிளாத்து கேட்டேன். ஏன்னா பிளாத்தேங்க ஆடிட்டு கிடக்கிறாரு நடுராத்து. மனைவி சொப்பனத்தை கண்டு அவர் நீதிம்பார் அவரை ஒன்றும் செய்யதான்ருச்சு. பாருங்கள் எங்கே சொல்கிறான், அந்த எத்தன் 3 நாளைக்குள்ளே வருவார். அதனால் என்ன செய்யணும்? அதனால் போய் கல்லறையை பத்திரப்படுத்துப்போம். ஓன்ட்ட தான் சேவகர் உண்டு இல்லை, போய் நீயே போனோன்னே பெரிய கல்லை புரட்டி வச்சு சீல் வச்சுட்டான். முத்திரை, அரசாங்க முத்திரை போடப்பட்டது. அல்லேலூயா. ஆனாலும் அதில் மரணம் அவரை அடக்கக்கூடாது இருந்தது. பிதாவாகிய தேவனுடைய வல்லமையான செயலின்படி அவர் உயிர்த்தெழுந்தார். பாடும்போதே இன்னைக்கு என்னென்ன கல்லாம் இருக்கோ உங்களுக்கு அடுத்த எல்லைக்குள்ளே போகாமல் திறந்து போக போகிறது. அல்லேலூயா. பாருங்களேன், அவன் அப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பான். எத்தன்பான், இறங்கி வாம்பான், அதை பற்றி நமக்கு இல்லை. இவர் சதா காலமும் உயிரோடு இருக்கிறார். கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே வல்லவரசு அடர் உயிரோடு இருந்தவர் இந்த காலவில் எங்களோடு இருக்கிறார். வல்ல பிதாவின் செயல் இதுவே. எழுந்து நின்று கரங்களை தட்டி கல்லறை திறந்திடவே. அப்படியே தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். கடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லமையுள்ளவர் வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. சந்தோஷமா உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவே சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவே சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. மரணம் அவரை அடக்கக்கூடாதுன்னா என்னை அடக்க முடியாது.
அல்லேலூயா. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளே உடையவராய் இருக்கிறார். சங்கீத பகுதியை வாசித்து நாம் தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கலாம். 150ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளலாம். முதல் வசனம் நான் வாசிக்கிறேன், நீங்கள் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். பக்கம் 762. 150ஆம் சங்கீதம் முதல் வசனம் நான் வாசிக்கிறேன், நீங்கள் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால துணியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சேர்ந்து வாசிப்போம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. அப்படின்னா உயிரோடு இருக்கிற எல்லாரும் எல்லாம் பொதுவான சுவாசம். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆதாமின் மேல் ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம் எல்லாரும். ஆமென். நீங்கள் ஜீவாத்மாக்கள். அல்லேலூயா. தொடர்ந்து நாம் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்திருக்கின்றவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறோம். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிர் தெழுந்தவர். மரணம் அவரை அடக்க கூடாது இருந்தது. நல்ல கை தட்டலாமா இயேசுவுக்கு? ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யும் தேவன், மேற்கொள்ளுவார் எனக்காய். அல்லேலூயா. மரணம் அவரை அடக்க கூடாது இருந்தது. Death couldn't contain him. Grave couldn't hold him. ஆமென். கல்லறை அவரை புடிச்சு வைக்க முடியலங்க, உடைச்சு எந்திரிச்சார். அல்லேலூயா. மேற்கொள்ளுவார் எனக்காய், மேற்கொள்ளுவாரே, அசைக்கப்பட மாட்டேன், தோற்று போக மாட்டேன். இயேசு நம் பட்சம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆமென். விசுவாசத்தோடு கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யும் தேவன், மேற்கொள்ளுவார் நமக்காய், மேற்கொள்ளுவாரே, அசைக்கப்பட மாட்டோம், தோற்று போக மாட்டோம். இயேசு நம் பட்சமே. கர்த்தர் நமக்காக, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யும் தேவன், மேற்கொள்ளுவார் எனக்காய், மேற்கொள்ளுவாரே, அசைக்கப்பட மாட்டோம், தோற்று போக மாட்டோம். இயேசு நம் பட்சமே. எல்லாரும் கை தட்டி வாழ்வேன் நான், வாழ்வேன் நான் சிவனோடு, இயேசுவே நோய்ந்த வல்லமை என்னுள்ளே இருப்பதால் விடுதலை
shout it out, shout it out. Lord is fighting for us, pushing back the darkness, lighting up the hallelujah that cannot be shaken. In the name of Jesus, enemies defeated, and I will shout it out. Hallelujah, சிவனோடு இயேசுவே உயிர்த்த வல்லமை என்னோடு ஜீசஸ் தேடுதலையானே இயேசு நாமத்தால் அல்லேலூயா சிவனோடு உம் நாமம் உயர்த்தி பாறை சாற்றுவே கிறிஸ்துவே வெளிப்பட்டார் சுகமானே இயேசு நாமத்தால். Hallelujah. God is fighting for us, pushing back the darkness. இருட்டெல்லாம் தள்ளுறாரா. Hallelujah. Lighting up the kingdom that cannot be shaken. அவரோட ராஜ்யத்தை ஒருத்தனாலே அசைக்க முடியாது. Hallelujah. நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள். எந்த பிரச்சனையும் உங்களை அசைக்க முடியாது. இயேசு இருக்கிறார். கை தட்டலாமா உயிர் தெழுந்த இயேசுவுக்கு. Hallelujah. அடுத்த பாடலுக்குள்ள போறோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம். ஈஸ்டர் பாட்டுங்க, உயிர் தெழுந்த பாட்டு. அல்லேலூயா. இயேசு ராஜன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். எல்லாரும் பாடி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம்
உந்தன் நாமம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உந்தன் துதிகள் பாடுகிறோம். உன் வாழ்வோடு இயேசு கலந்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம், உனக்குள்ள இயேசு இருக்கிறார். இயேசுவே எனக்குள்ள வாங்க, இயேசுவே நீர் உயிர் தெளிந்தீர் என்று நான் நம்புகிறேன், எனக்காக மரித்தீர் என்று நான் நம்புகிறேன்னு சொன்னா இயேசு உன்னோட வாழ ஆரம்பிச்சிருவார். அவர் உன் வாசல் படியில் நின்று கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். விண்ணின்று மண்ணில் வந்தார் பாதை காட்ட, சிலுவை சுமந்தார் பாதை காட்ட, மரித்தார் பாதை காட்ட, மீண்டும் ராஜாதி ராஜாவாய் உயிரோடு எழுந்தார். எல்லாமே உனக்காக தான். அதை நினைத்து உந்தன் நாமம் உயர்த்துவேன் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். We worship you, Lord. உம்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் கிரீடங்களை கலண்டுகிறோம். நாங்கள் எவ்வளவு பெரிய ஆட்களாய் இருந்தாலும் நீர் மட்டுமே பெரியவர், நீர் மட்டுமே இதற்கெல்லாம் காரணம். உந்தன் நாமம் உயர்த்துவே, உந்தன் துதிகள் பாடிடுவே. அவர் என் வாழ்வில் இருக்கிறார், என் வாழ்வில் இருப்பதால் என்னை மீட்க வந்ததாம். உந்தன் நாமம் உயர்த்துகிறேன் ஆண்டவரே. உந்தன் நாமம் உயர்த்துவே, நாமம் உயர்த்துவே, உந்தன் துதிகள் பாடிடுவேனே, பாடிடுவே. நீர் என் வாழ்வில் இருப்பதால், வாழ்வில் இருப்பதால் என்னை மீட்க வந்ததால். கைகளை உயர்த்தி விண்ணின்று மண்ணில் வந்தே பாதை காட்டவே, சிலுவை ஏற்றினீரே. என் சாபம் சாவை வென்றார், சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவே. விண்ணின்று மண்ணில் வந்தார் உனக்காகவே. விண்ணின்று மண்ணில் வந்தே பாதை காட்டவே, சிலுவை ஏற்றி என் சாவெல்லாம் போச்சு, ஆசீர்வாதம் வந்துருச்சு. சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவே. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. Lift your name on high. Lord, I love to sing your praises, sing your praises. I'm so glad you're in my life, in my life. I'm so glad you came to save us, save us. You came from heaven to earth to show the way, from the earth to the cross. My heart has to lay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. விண்ணின்று மண்ணில் வந்தீர், விண்ணின்று மண்ணில் பாதை காட்டவே எனக்காக சிலுவை ஏற்றினீர். நன்றி இயேசுவே. சாபம் சாப வென்றார், சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவே. சாவை வென்றவரே, சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவே. சாவை வென்றவரே, சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவே. இயேசுவே ஆண்டவர்,
தரலவா அத்தல பாதரலவலவா ஓ சகதரஹன் தரதரலவலமா நாவே யாவும் போற்றிரும் அந்த இயேசுவே ஆண்டவர் கால்கள் யாவும் முடங்கும் கால்கள் யாவும் முடங்கும் in the mighty name of Jesus இயேசுவே வைத்தியர் டாக்டர் அவர் இயேசுவே உன் நோயெல்லாம் முடிஞ்சு வைத்தியர் மரணத்தில் மரணத்தினின்று உயிர் எழுந்தார் டாக்டரின் அறிக்கைகள் தோற்று போகிறது இயேசு சுகம் தருகிறார் நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர் கால்கள் யாவும் முடங்கும் கால்கள் யாவும் முடங்கும் நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே He is Lord, He is Lord, He has risen, He has risen from the dead and He is Lord. Every knee shall bow, every knee shall bow, every tongue confess, my Jesus Christ is Lord. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவை ஆராதிப்போம் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு சிந்தையோடு இயேசுவை மட்டும் நினைச்சு அவர்தான் உயிரோடு எழுந்தார் வேற யாரும் எழும்பல வேற யாரும் உனக்காக இல்ல இயேசுதான் இருக்கிறார் Let the power of resurrection, உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுதே சபையை நிரப்புவதாக சபையை நிரப்புவதாக ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக சுகம் உண்டாகட்டும் பலன் உண்டாகட்டும் வியாதி மறையட்டும் நோய் மறையட்டும் இப்பொழுதே இப்பொழுதே சண்டைகள் மாறட்டும் பிரச்சனை மாறட்டும் ஓ அல்லேலூயா உயிர்த்தெழுந்த இயேசு இங்கே இருக்கிறார் இயேசு இங்கே இருக்கிறார் ராமே சர்வ வல்லமையுள்ள தேவனே எங்கள் பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட உயிர்த்தெழுந்த ஞாயிறுக்காக ரிசரக்ஷன் சண்டேக்காக ஈஸ்டர் ஞாயிறுக்காக உமக்கு நன்றி இந்த இடம் முழுவதையும் உம்முடைய பிரசன்னம் நிரப்பி இருக்கிறது ஆண்டவரே சரீரத்திலே வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக இப்பொழுது இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் கடந்த வாரம் அநேக நாட்கள் இந்த ஆராதனைக்காக ஜெபித்தோம் இயேசு இந்த நாளிலே உனக்கு சுகம் கொடுக்க போகிறார் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனை இன்றைக்கு மாறப்போகிறது உன் தொழிலில் இருக்கின்ற பிரச்சனை மாறப்போகிறது உனக்கு ப்ரமோஷன் வந்து சேருகிறது காரணம் இயேசுவின் உயிர்த்த வல்லமை உன்னோடு இருக்கிறது கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வோம் பெற்றுக்கொண்டேன் இயேசுவின் நாமத்தினாலே I receive it in the name of Jesus Christ of Nazareth He has risen from the dead உமக்கு நன்றி மீதியான வேளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம் ஆண்டவருடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து போவோம் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க உயிர்த்தெழுந்தானே செஞ்ச வேலை வேலையை அவர் எம்மாவுசியோட நடந்து போய் அப்பத்தை கொடுத்து கண்ணை தான் திறந்து விட்டாராம் அல்லேலூயா அப்புறம் இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்து இந்த காலை வேலை அப்படியே உங்கள் இருதயங்களை கொழுந்து விட்டு எரிய செய்வாராக அல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா இயேசுவே உமக்கு நன்றி இயேசுவே உமக்கு நன்றி ராஜா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜீவனுள்ள அன்பின் தேவனே இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய ஜனங்களாய் தேவ பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய வார்த்தையின் வல்லமை கடந்து வரட்டும்
உம்முடைய வசனம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஆண்டவரே மகிமையான காரியங்களை செய்யட்டும் ஐயா. அதற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எதிர் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளில் உலகம் எங்கும் இன்னைக்கு என்ன சொல்றாங்க? ஏசப்பா உயிர் தெழுந்துட்டார். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கும் அதை தான் நான் சொன்னோம் இல்லை. இன்னைக்கு எல்லார் வாயிலேருந்தும் சாமி உயிர் விட்டுட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு எல்லாருமே என்ன சொல்லுவாங்க? உயிர் தெழுந்துட்டார், உயிர் தெழுந்துட்டார், உயிர் தெழுந்துட்டார். ஒவ்வொருவருடைய சந்தோஷமும் இன்னைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். 40 நாள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படி கிடையாது, நம்ம எல்லா நாளுமே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு சிலர் 40 நாள் கறி மீன் முட்டை அதெல்லாம் எதுவுமே சாப்பிடாம இன்னைக்கு உயிர் தெழுந்த நாள். இன்னைக்கு சர்ச்சை முடிஞ்சோடனே நேரம் எங்கே தான் போகிறது? கறி கடைக்கு தான் போகிறது. அது இன்னும் ஒவ்வொரு சிலர் வேற ஒரு சில காரணங்கள் ஒவ்வொரு விதமாக அந்த நாளை என்ன செய்வாங்க? செலிப்ரேட் பண்ணி. ஒரு சிலர் லீவு, அதனால் முடிஞ்சோடனையும் அங்கே போகணும் இங்கே போகணும், ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து போகணும், அப்படி என்னென்னமோ வச்சுருப்பாங்க. ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தில் இந்த நாளில் அவருடைய உயிர்த்தெழுந்த மகிமை, அவர் உயிர்த்தெழுந்தது. இயேசு எதற்காக மரித்தார்னா நமக்கு தெரியும். எதுக்காக மரித்தார்? நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். அவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு கொடுக்கும்படி நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியானார். சரி, எதுக்காக உயிர் தெழுந்தார்? எங்க பலி ஆனார்ல, அப்படியே பலியாகி அப்படியே கப்சப்புன்னு சத்தமே இல்லாமல் அவர் பாட்டுக்கு பரலோகம் போக வேண்டியது தானே. அது எதுக்கு? அந்த கல்லறையை திறந்து தூதர்கள் வந்து அவர் உயிர் தெழுந்துட்டார்னு சொல்லி அப்புறம் 40 நாள் அளவுக்கு அப்படி அப்படியே அங்கங்கே அவங்க சீசர்களுக்கு தன்னை காண்பித்து அவர்களை திடப்படுத்தி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்யப்பட்டார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. யாருக்கு தெரியாமல் கப்சிப்புன்னு காணாமல் போயிடல இயேசு. எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. சூப்பராக இருக்கும் அதை படிக்கும்போது. ஆமாம், அழகாக எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. மேகத்தினூடே அவர் என்ன செஞ்சார்? அதனால தான் திரும்ப அவர் வரும்போது மேகங்களுடனே வருகிறார். அல்லேலூயா. மேகங்களுடனே வருகிறார். அப்ப அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக அவர் தம்முடைய ஜனத்திற்கு வைத்திருக்கிற ஒரு செய்தி என்ன? ஏன் உயிர் தெழுந்தார்? மரித்தார். மரித்ததற்கு காரணம் தெரியும். உயிர் தெழுந்ததற்கு என்ன காரணம்? அல்லேலூயா. உயிர் தெழுந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று காமிக்கிறதுக்காக தான் உயிர் தெழுந்து தன்னை காமிச்சிட்டு போனார். அல்லேலூயா. இல்லைன்னா நம்ம எல்லாருமே அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லியிருப்போம். இயேசுவை பற்றி சொல்லுங்க. அவர் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தாருங்க, எங்களுடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டாருங்க, எங்களுக்காக உயிரை கொடுத்தாருங்க, செத்துட்டாருங்க, அதோட நிறுத்தியிருப்போம். ஆனால் இப்போ நம்ம என்ன தெரியுமா சொல்கிறோம்? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சதா காலமும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. மரணம் அவரை அடக்க கூடாமல் இருந்தது. அவர் உயிரோடு இருக்கிறபடியால் நாமும் உயிரோடு இருப்போம். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரித்தாலும் பிழைப்பான்றது ஒரு சரீர பிரகாரமான மரணமும் அதில் அடங்கும். ஆவிக்குரிய பிரகாரமா மரிச்சு போனா கூட திரும்ப பிழை போட்டு அவர் வல்லவர் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன், நான் செத்து போயிட்டேன், அந்த நான் உயிரோட எந்திரிச்சிட்டேன், நீ எந்திரிச்சிருவா, கவலைப்படாத. அல்லேலூயா. மரணம் உன்னை அடக்க முடியாது, பிசாசு உன்னை அடக்க முடியாது, கடன் பிரச்சனை உன்னை அடக்க முடியாது, உலகத்தினுடைய துன்பங்கள், உலகத்தினுடைய சோர்வுகள், உலகத்தினுடைய பாரங்கள் உன்னை என்ன செய்ய முடியாது? அடக்க முடியாது. ஏன்னா நான் எந்திரிச்சு வந்தது மாதிரி நீ என்ன பண்ணிடுவ? எந்திரிச்சு வந்துருவேன்னு காமிச்சு கொடுக்கறதுக்காக தான் அவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து உயிர் தெழுந்த பிறகு அவர் செய்த ஒரு சில காரியங்களை பார்ப்போம். அதை அப்படியே நம்ம வாழ்க்கையிலே அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயேசு மட்டும் உயிர் தெழுதல, நம்மளும் உயிர் தெழுந்திருக்கிறோம். உயிர் தெழுந்த கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. என்னைக்கு உயிர் தெழுந்தீங்க? ஆமென். நாம் அவருடைய மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டிருந்தால் அவருடைய உயிர் தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ரோமர் 6:5 வாசிக்கலாம். அவர் மரணத்தின் சாயலிலே நாம்
இணைக்கப்பட்டவர்கள். ஆனால் எத்தனை பேர் மரணத்தின் சாயல்ல இணைக்கப்பட்டோம்? அல்லேலூயா. மரணத்தின் சாயல்ல இணைக்கப்பட்டதுன்னா முழுகி ஞானஸ்தானம் பெறும்போது அவருடைய மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டு, இப்போ என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் முழுகும் போது, இது எல்லாமே அடிப்படை உபதேசம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் இதை என்ன செய்கிறார்? ஆமாம், பேசணும்னு ஆண்டவர் சொல்கிறனால பேசுகிறோம். இல்லைன்னா உயிர் தெளிந்த ஞாயிறு செய்தியெலாம் வேற மாதிரி இருந்திருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு நமக்கு என்ன வேணுமோ அதை பேசுகிறார். அல்லேலூயா. சரி, இப்போ நான் மரணத்தின் சாயலிலே நான் எப்பொழுது இணைக்கப்பட்டேன்? 1996 வருஷம் ஜூன் மாதம் 30ஆம் தேதி மரணத்தின் சாயலிலே நான் இணைக்கப்பட்டு, உலக பிரகாரமாக சுந்தர் என்பவருடைய மகள், கிருஷ்ணன் என்பவருடைய பேத்தி மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டு மரித்து, அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்டவர்களாய் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையாய் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய சந்ததியாய் உயிர் தெழுந்து விட்டேன். அல்லேலூயா. நான் என்ன பண்ணிட்டேன்? உயிர் தெழுந்துட்டேன். அப்ப இந்த உயிர் தெழுதலின் ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு. நான் மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டபடியால் என்னுடைய முற்பிதாக்கள், என்னுடைய குடும்பம், என்னுடைய தாத்தா, என்னுடைய பாட்டன் பூட்டன், இவங்களுடைய எந்த விதமான கிரியைகளும் என்னை என்ன செய்யாது? மேற்கொள்ள முடியாது. என்ன, நான் எந்த சாயல்ல இணைக்கப்பட்டிருக்கேன்? மரணத்தின் செயல். இப்ப நான் எந்த சாயலுக்கு வந்துட்டேன்? உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு நான் வந்துட்டேன். இப்ப இந்த உயிர்த்தெழுதலின் சாயலை பெற்றுக்கொண்ட நமக்கு உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிற காரியம் என்ன? அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சந்தித்த காரியங்களை, ஒரு சில விஷயங்களை நாம் பார்ப்போம். யோவான் 20:15 வாசிக்கலாம். உயிர்த்தெழுந்த இயேசு கேட்ட முதல் கேள்வி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? அல்லேலூயா. உலகம் சும்மா சும்மா அழுதுகிட்டே இருந்தா என்ன சொல்லுவோம்? ஆமா, ஆரம்பிச்சிருச்சு, எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே கிடக்கும், அழுவு மூச்சு அப்படின்னு. ஆனால் இயேசு கேட்குறார், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? அல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு, அவர் உயிர்த்தெழுந்தவுடன் அவர் முதல்ல தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு நினைச்சது எது தெரியுமா? அழுகையை நிறுத்தணும். அழுக கூடாது. எதுக்காக நீ என்ன செய்யற? அழுகிறன்னு கேட்டார். அல்லேலூயா. முதலாவது உயிர்த்தெழுந்தவுடன் அவருடைய அளவில்லாத மனதுருக்கம் கடந்து வந்தது. அல்லேலூயா. முன்னாடி பார்த்தீங்கன்னா இயேசுடைய பாடு மரணத்திற்கு முன்பாகி ஜனங்கள் பாவத்தின் தண்டனையை சுமந்து கொண்டு இருந்தாங்க. பாவத்தின் தண்டனை, சாபம், இதெல்லாம் சுமந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னைக்கு இயேசு உயிர்த்தெழுந்தாரோ, உயிர்த்தெழுந்தவுடன் அவருடைய மிகுந்த மனதுருக்கம் கடந்து வந்து, ஏன் அழுகிற, ஏன் அழுகுறன்னு எதுக்கு கேட்பாங்க? அழாதன்னு சொல்றதுக்கு தான் கேட்பாங்க. அல்லேலூயா. ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? அல்லேலூயா. முதலாவது உயிர்த்தெழுந்த இயேசு அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுப்பது மனதுருக்கம். ஆமே. எந்த சூழ்நிலையிலும் உன்னே உன்னை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அழுகுற? ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? யோசேப்பை இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா சொல்லுவாங்க வேத ஆராய்ச்சியாளர்கள். பல விஷயத்துல இயேசுவுக்கு முன்னடையாளமா யோசேப்பை சொல்லுவாங்க. யோசேப்பு அந்த சிறைச்சாலையில கேட்டதா தான், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு. அல்லேலூயா. உங்க முகம் ஏன்? அதான் பார்த்துக்கங்களேன், அதுதான் இயேசுடைய அந்த குணம். அதனால இன்னைக்கு நீங்க ஒரு காரியத்தை தைரியமா நம்பலாம். எந்த சூழ்நிலையிலும் நம்ம பக்கத்துல இருந்து கவலைப்படாத, ஏன் இப்படி இருக்கன்னு சொல்றதுக்காக தான் இயேசு உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. உயிர் தெழுந்துட்டு சொல்லிட்டாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அவர் பேரே இருக்கிறவராகவே இருக்கிறவர். இரண்டாவது ஒரு காரணத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 20:19-21. போதும். அல்லேலூயா. யூதருக்கு பயந்ததனால் கதவுகளை பூட்டி கொண்டு சீசர்கள் என்ன செஞ்சாங்க? ஒரு பயம், இயேசு செத்து போயிட்டாரேன்னு என்ன செஞ்சாங்க? பயந்துக்கிட்டு, இவ்வளவு நாள் அவரை நம்பி இருந்தோம், இனிமேல் அவர் என்ன செய்ய முடியாது, நமக்கு உதவி செய்ய முடியாதுன்னு கதவை பூட்டிக்கிட்டு பயந்து நடுங்கிட்டு இருந்தாங்க. இயேசு அவர்கள் நடுவிலே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். சொன்னவுடன் சீசர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா. சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவதற்காக தான் அவர் உயிரோடு எழுந்து நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு உயிர் தெழுந்தது எதனால தெரியுமா?
என்னுடைய ஜனத்துக்கு நான் என்ன கொடுக்கணும்? சமாதானத்தை கொடுக்கணும். அதுக்காக தான் சொல்றாரு, என்னோட சமாதானத்தையே கொடுத்துட்டேன்றார். நம்மளோட சமாதானம் எப்படி தெரியுமா இருக்கும்? இன்னைக்கு பயங்கரமா இருப்போம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, என்ன பாட்டு? ஆமென் அல்லேலூயா. இன்னைக்கு சந்தோஷமா இருப்போம். நாளைக்கு ஏதோ ஒன்று, யாரோ ஒன்று என்னமோ சொல்லிட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை, பிள்ளைங்களே வந்து ஃபீஸ் கட்ட காசு கேட்குது. ஆரன் வந்து கேட்குறான்னு வச்சுக்கோங்க, டே இல்லைடா அடுத்த வாரம் தரேன்னா, ஏன் தான் உங்கள் வயிற்றுல வந்து பிறந்தனோ தெரியல, எனக்கு ஒழுங்காக ஃபீஸ் கட்ட காசே கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிருக்கும்? என் சமாதானம் என்ன ஆண்டவரே அப்படின்னு ஆயிருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஏன் சமாதானத்தை உங்களுக்கு தரேன், உலகம் கொடுக்க முடியாத சமாதானம். நீங்க சம்பாதிக்கிறீங்க பார்த்தீங்களா சம்பளம், அது உங்களுக்கு கொடுக்க முடியாத சமாதானம். உங்களை சுத்தி கண்ணே மணியன்னு கொஞ்சிறாங்க பார்த்தீங்களா சொந்தம் உறவுகள்லாம், அவங்கெல்லாம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானம். உங்களுடைய அறிவு உங்களுக்கு கொடுக்க முடியாத சமாதானம் இயேசு கொடுக்குறார். அல்லேலூயா. அதனாலதான் பூட்டப்பட்டிருக்கையில நடுவுல வர்றார். கதவை திறந்து வாங்கன்னு கூப்பிடுறவங்களுக்கு மட்டும் இயேசு கிறிஸ்து போகிறவர் அல்ல. பயந்து போய் கதவை பூட்டிக்கிட்டு, ஐயோ கதவை திறந்தா வந்துருவானே, வந்துருவாங்களே, யூதர்கள் வந்துருவாங்களே, நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்களே அப்படின்னு பயந்துக்கிட்டு உள்ளுக்குள்ள கதவை பூட்டி பயந்து பயந்து உட்காந்துருக்கும் போது பூட்டப்பட்ட கதவுக்குள்ள வருவதற்கு இயேசு வல்லவர். அல்லேலூயா. உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்களுடைய நன்மைகள் வர்றதுக்கான வழி பூட்டப்பட்டிருந்தா கூட பரவாயில்ல, அதுக்குள்ளேயும் நுழைஞ்சு அவர் வர வல்லவர். அல்லேலூயா. நீங்க சொல்லாங்க பூட்டப்பட்டிருக்கு, எல்லா வாசலும் அடைச்சிருக்கு, எல்லா வாசலும் அடைச்சிட்டு போகுது. அடைக்கப்பட்ட வாசல்களுக்குள் நுழைய அவர் வல்லமை உள்ள தேவன். அடைக்கப்பட்ட வாசல்கள் வழியாய் நன்மையை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள ரெடியா இருக்கோமா? அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், நான் வேகமா போகணும்னு விரும்புறேன். இன்னைக்கு உங்களுக்கு சீக்கிரமா நீங்க வீட்டுக்கு போகணும். அல்லேலூயா. 9:15 9:20 நம்ம கையில கொடுக்குறாங்க. ஆனால் 10 மணிக்கு மைக்கு தரணும்னா எப்படி கொடுக்க முடியும்? அல்லேலூயா. சரி, சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? தருகிற தேவன். ஒரே ஒரு காரியத்தை முழு நிச்சயமா நம்பிட்டு இந்த இடத்தை விட்டு போங்க, என்னோட சமாதானம் என்னைக்குமே குறையாது. ஆண்டவர் எனக்கு கொடுத்த சந்தோஷத்தை யாராலையும் எடுக்க முடியாது. இருதயத்தின் மகிழ்ச்சி இருதயத்துக்கு தெரியும். அந்நியன் அதற்கு என்ன வாங்க முடியாது, யாரையும் காரணம் சொல்ல முடியாது. உன்னாலதான் எனக்கு நிம்மதி இல்லை, உன்னாலதான் எனக்கு நிம்மதி இல்லை அப்படி சொன்னோம்னா நம்ம கிட்ட தான் ஏதோ ஒரு கோளாறு. எது எப்படி போனாலும் அல்லேலூயா, நான் சந்தோஷமா இருக்க இயேசு என் கூட இருக்கிறேன். அதுக்காக தான் இயேசு என் கூட என்ன செய்யறேன்? இருக்கார். ஒரே ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு, அப்புறம் என்ன வந்துருச்சு? டிப்ரெஷன். என்ன டிப்ரெஷன்? நல்லா தண்ணிக்குள்ள கூட்டிட்டு போய் முக்கி விட்டுருணும் டிப்ரெஷன். இதுக்கு பேர் தான் டிப்ரெஷன். நம்மளுக்கெல்லாம் வரவே கூடாது. அல்லேலூயா. எவ்வளவு டிப்ரெஷன் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, கண்ணை மூடி இயேசுவே நான் ஆராதிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறீர், என்னை விட்டு நீர் விலகுவதில்லை, என்னை கைவிடுவது இல்லை ஆண்டவரே. எதற்காக அவர் உயிர் தெழுந்து இப்படிப்பட்ட தரிசனங்களை எல்லாம் காமிச்சாருங்க? அவர் பாட்டுக்கு அவர் வேலை என்ன, அவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன, அவர் எதுக்காக வந்தார்? அவர் வந்தது நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளணும், நம்முடைய துக்கங்களை சுமந்து கொள்ளணும், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய தழும்புகளால் நம்மளை சுகமாக்கிட்டார். அப்புறம் ஏங்க உயிர் தெழுந்து இங்கே காமிச்சு அங்கே காமிச்சு அங்கே காமிச்சு இங்கே காமிச்சுனா, அந்தந்த இடத்துல அவர் என்ன செய்கிறாரோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை என் வாழ்க்கையிலும் அவர் செய்வார். அல்லேலூயா. பூட்டப்பட்டிருக்கிற வாசலுக்குள் உயிர் தெழுந்த இயேசு கடந்து வந்தார். இன்னைக்கு என் வாழ்க்கையில எந்த எல்லை பூட்டப்பட்டிருக்கு? எந்த சைடு நான் எவ்வளவு பக்கத்தில் போனாலும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, பூட்டப்பட்டிருக்கேன். என்னால இந்த எல்லையை தாண்டி போக முடியலையேன்னு நினைக்கிறீங்களா? இயேசு அதுக்குள்ள நுழைஞ்சு உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் அவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 24 30 31 32. லூக்கா 24 அல்லேலூயா. என்னென்ன செஞ்சாரா? கண்களை திறந்தாரா? என்ன திறந்தார்? கண்களை. உயிர் தெழுந்த இயேசுவுக்கு அவர் பாட்டுக்கு உயிர் தெழுந்து ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல வந்து நின்று, அப்பா நான் உயிர் தெழுந்துட்டேன் பாத்துக்கங்க 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 செய்யலாமா இல்லையாங்க? இன்னும் என்னதாங்க அவர் நமக்காக செய்யணும் சொல்லுங்க?
வாலிபன், 33 வயது வாலிபன் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி எவ்வளோ பாடுபட்டு மரிச்சு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அவர் பாட்டுக்கு வந்து நின்று நம்மெல்லாம் கூட்டமாக நிற்கிற இடத்துல, சீசர்கள்லாம் இருக்கிற இடத்துல, எப்போ பார்த்துக்கங்கப்பா, இப்போ மாதிரி அப்போ செல்ஃபோன்லாம் இல்லை, இருந்திருந்தா எல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருப்பாங்க, இயேசுவை டக்கு 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 டக்குன்னு ஃபோட்டோ பிடிச்சி, எப்பா பாருங்கப்பா நான் உயிர் தெழுந்துட்டேன், என் கைகளை பாருங்க, என் கால்களை பாருங்கன்னு காமிச்சிட்டு போகலாம்ல. எதற்காக? எம்மாவூர் சீசரை அவர் சந்தித்து அவர்களுடைய கண்களை திறக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை அறிய வேண்டிய பிரகாரமாய் நீங்களும் நானும் அறிந்து கொள்வதற்காக தான் அவர் உயிர் தெழுந்து அந்த 40 நாள் அளவும் நிறைய காரியங்களை நமக்கு செய்தியாய் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. கண்களை திறக்கிறது. வேதத்தில் ஆண்டவர் ஆகாருடைய கண்களை திறந்தார். எதுக்காக திறந்தார்? நீரூற்றை, பிள்ளைக்கு தண்ணி வேணும், பிள்ளை அழுகுது, தண்ணி இல்லைன்னு சொல்லி என்ன செய்து, என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். ஆனா இப்ப ஒண்ணு இல்லாம ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் பிள்ளை சாகிறத நான் பார்க்கல. அன்னைக்கு எப்படின்னா குழந்தை கிடையாது, அது நல்லா ஒரு 12-13 வயசு பிள்ளை. அந்த பையன் இப்பெல்லாம் 12 வயசு 13 வயசு பிள்ளைங்க இத்தினோண்டா இருக்கு, அப்பெல்லாம் இவ்வளவு பெருசுக்கு இருப்பான். அந்த பிள்ளைக்கு என்ன இல்லை, தண்ணி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன இல்லாம போயிருக்கும், சாப்பாடு இல்லாம போயிருக்கும். எத்தனை நாள் சாப்பிடலன்னு தெரியல, எத்தனை நாள் சாப்பிடலன்னு தெரியல. சாப்பிடாத பிள்ளைக்கு சாப்பாடு இல்லை, அப்படியே பெயர் சபாவின் வனாந்தரத்தில் அலைஞ்சு திரியிறாங்க. கொஞ்சம் தண்ணி தான் இருந்துச்சு, பரவாயில்ல, சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த தண்ணியை கொடுத்து என் பிள்ளைய நான் என்ன பண்ணிக்குவேன், எப்படியாவது காப்பாற்றி இந்த எல்லையை நான் தாண்டி போயிடுவேன், அங்கிட்டு போயிட்டா எனக்கு தண்ணி கிடைக்கும். தண்ணி இல்லை, தண்ணியும் போயிடுச்சு, தீர்ந்து போச்சு. இனி ஒரு நம்பிக்கை இல்லாத நேரத்தில் அப்பதான் நினைக்கிறாங்க பிள்ளை இனி என்ன ஆகிரும், செத்து போயிடும். ஆண்டவர் அந்த நேரத்தில் ஆகாருடைய கண்களை திறந்து ஒரு நீரூற்றை காண்பிக்கிறார். அல்லேலூயா. நீங்க எதை பார்க்க முடியலன்னு நினைச்சு அழுகிறீங்களோ அதை பார்க்கும்படி கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பார். அல்லேலூயா. பிள்ளை இல்லைன்னு நினைக்கிறீங்களா, குழந்தை இல்லைன்னு நினைக்கிறீங்களா, கர்த்தர் உங்க கண்ணாலேயே உங்க குழந்தைய பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதங்கள் வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்களா, வருமானம் கொஞ்சமா இருக்கு, ஆண்டவர் உங்க கண்களை திறந்து உங்களுடைய ஐஸ்வர்யத்தை நீங்க பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. எது இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, எதை பார்க்க முடியலன்னு நினைக்கிறீங்களோ, கர்த்தர் கண்களை திறப்பார். கண்ணை திறக்கிறது மட்டுமல்ல, அதே லூக்கால 24:45 வாசிக்கலாம். அவர்களுடைய மனதை திறந்து, அல்லேலூயா. மனசு எப்பயுமே என்ன தெரியுமா செய்யும், இப்ப நமக்கு முன்னாடி இருக்கிற சூழ்நிலையை மட்டும்தான் மனசு பார்க்கும், அதை தாண்டி பார்க்கறதுக்கு மனசுக்கு தெரியாது. அல்லேலூயா. மனசுக்கு என்ன தெரியாது, தெரியாது. நாளைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போகிறார், நம்ம எப்படி இருக்க போகிறோன்றதை பார்க்க நம்ம மனசு எப்பயுமே எதை தான் பார்க்கும், இன்னைக்கு என்ன இருக்கு, இதுதான். இதை தாண்டி நம்மளால என்ன பண்ண முடியாது, யோசிக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, மனதை திறந்து. அல்லேலூயா. நம்ம மனசை திறக்கணுன்றக்காக தான் இயேசு வானங்களின் வழியாய் அவர் என்ன செய்தார், ஏறி போன ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அல்லேலூயா. மனதை திறப்பார். ஏன் தெரியுமா மனசை திறக்கிறார், எதுக்கு மனசை திறக்கிறார்? நிறைய பிள்ளைங்க, வாலிபர்கள், வாலிப பெண்கள், ஆண்கள் சொல்லுவாங்க, என் மனசை என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். என்னத்தை கொடுத்தா, இயேசு திறந்து அவரே உள்ள வந்துட்டார். அல்லேலூயா. அங்கே வேஸ்டெல்லாம் உள்ள வச்சுக்கவே கூடாது. அல்லேலூயா. மனதை அவர் திறக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம மனசை திறந்து நமக்குள்ள என்ன செய்கிறார், அவருடைய வார்த்தைகளை உள்ள வைக்கிறார். அதுக்காக தான் அவர் உயிர் தெழுந்தார். அவர் உயிர் தெழுந்தது என் பிள்ளைங்க மனசுக்குள்ள ஜீவ வார்த்தைகள் இருக்கணும். அப்படியே எடுத்து காட்டுறாரு, வசனமா என்ன செய்யறாரு, எடுத்து காட்டி அந்த இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்றார். உயிர் தெழுந்த இயேசு இருதயத்தை என்ன செய்யறார், கொழுந்து. இருதயம் என்பது ஆத்துமாவை குறிக்குது. கொழுந்து விட்டு எரிகிறது என்பதுனா ஆத்துமாவில ஒரு உயிர் மீட்சியை ஆண்டவர் கொடுக்கிறார். சோகம், விரக்தி, கவலை, அப்படியெல்லாம் இல்லாம ஆத்துமா என்ன செய்யுது, கொழுந்து விட்டு எரியுது. இன்னைக்கு உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாய் அதிசயமான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. கொழுந்து விட்டு எரியறதுன்னா என்ன தெரியுமா, ஒரு சந்தோஷம், பயங்கர மகிழ்ச்சி. ரொம்ப நாள் எதிர்பார்த்து பார்க்கவே மாட்டோம் இதை, அப்படியே இந்த சூழ்நிலையை நம்ம சந்திக்கவே மாட்டோம்னு நினைச்சு அதை சந்திக்கும் போது இருதயம் எப்படி இருக்கும்,
பயங்கர ஆரவாரமாக இருக்கும்ல, அதை கொடுக்குறதுக்காக பாருங்க உயிர் தெளிந்த இயேசுக்கு எதை கொடுக்கறது வேலை பாருங்க அவருக்கு. அதை படிக்கும்போது இதெல்லாம் மூடியை வச்சுட்டு போய் தூங்கணுன்ற எண்ணமே நைட்டு வரவே இல்லை. எங்கள் மனசை அப்படி சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுல உங்களுக்கு அவ்வளவு என்ன ஆண்டவரே சந்தோஷம். அல்லேலூயா. ஆமாம் சொல்லுவாங்க ஒரு சிலர், சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப சிரிக்கிறேன் இன்னைக்கு நான் அழுக போகிறேன், ரொம்ப சிரிக்கிறேன் அழுக போகிறேன். ரட்சிக்கப்படாத மாறுபாடுள்ள சந்ததியே சிரிச்சுக்கிட்டே இருங்க. ஏன் எதுக்கு அழுகணும்? நம்மளாம் ஒன்று வச்சுக்கிறது, ரொம்ப சிரிச்சா அப்புறம் அழுதுருவோம். ரொம்ப சந்தோஷப்பட்டா எனக்கு அப்படியே துக்கம் வந்துடுங்க, அதெல்லாத்தையும் எடுத்துருங்க. அதெல்லாத்தையும் என்ன செய்யுங்க, உங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிய பண்ணுவதற்காக தான் இயேசு உயிர் தெளிந்து அன்னைக்கு அந்த எம்மாவூர் சீசர். அது எதனால? வசனத்தை விளக்கி காட்டி கொழுந்து விட்டு. எவ்வளவு வசனம் சொன்னாலும் சரி அப்படியே உட்காந்துருப்பாங்க ஒரு சிலர். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு அப்படின்னு. வசனம் அங்கே வரும்போதே இங்கே உள்ள நெருப்பு பற்றிக்கிட்டு எரியணும். அல்லேலூயா. வசனம் வரும்போதே இந்த நம்ம இந்தியாவிலலாம் நான் அப்படி தெரியும், அதாவது இந்தியானா நான் எல்லா நாடுகளுக்கும் போனேன் இல்லை, எந்த நாட்டுக்கும் போனதில்லை. நான் இந்த இதில் பார்ப்போம் ஒரு சில பாடல், ஒரு சில இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊழியக்காரவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே ஒரு 4 பேர் எந்திரிச்சு நின்று அப்படியே கை தட்டி க்ளோரி டு ஜீசஸ் ஊயினுக்கு அப்படியே குதிப்பாங்க. பார்த்துக்கோங்க, என்னடா இது இப்படி குதிக்கிறாங்களே அப்படின்னா அவர்கள் மனசு எப்படி இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. அதனால தான் அப்படி வசனம் வந்து அப்படி விழுந்தோடனே அவங்களால என்ன செய்ய முடியல. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தையும் அப்படி மாற்றுவார். அல்லேலூயா. ஏன் நம்மளால் அப்படி வசனம் வந்தோடனே அப்படி டக்குன்னு எடுத்துக்கிட்டு சந்தோஷப்பட முடியலன்னா அதுக்கு முன்னாடி அங்கே நிறைய இருக்குது. என்ன இருக்குது? நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறையா போராட்டங்கள் இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. நம்மளை பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்களே நமக்கு ஒரு டென்ஷனாக இருக்கும். ஐயோ இவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துட்டோங்க. தயவுசெய்து அப்படிலாம் இருக்காதீங்க. இவங்க பக்கத்தில் வந்து ஏங்க அவங்க பரலவம் போனால் நீங்கள் என்னங்க செய்வீங்க? இல்லை அவங்க பரலவமே வரமாட்டாங்கன்னு இவங்களே சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அவங்க பரலகம் வந்தால் தானே போகிறதுக்கு. இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிறதற்காக தான் இயேசு உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. இல்லைன்னா அந்த உயிரோடு எழுந்திருப்பதற்கும் ஏசாயா 53 சொல்லப்பட்டிருக்கு, பாடுகளை ஏற்றுக்கொள்வார், துக்கங்களை சுமந்து கொள்வார், அவருடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றுவார், அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொள்வார், அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். இவ்வளவுதான். உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் இந்த 40 நாள் நடந்த காரியங்கள் நமக்கு அவர் சொல்லுகிற விஷயங்கள். அல்லேலூயா. நீ அழுகாதன்ற. ஏன் அழுகிற? நீ இனிமேல் அழுகாத, நான் உயிரோட எந்திரிச்சிட்டேன், நான் உயிரோட இருக்கேன், இனிமேல் நான் தான் சாக மாட்டேன், இனிமேல் எனக்கு மரணமே கிடையாது, நான் உன் கூட தான் இருப்பேன், உன் கூட இருக்கிறதுக்காக தான் என்ன செஞ்சிருக்கேன், உயிர் தெளிந்திருக்கேன். அதனால தான் உன்னை இங்கே நான் என்ன செஞ்சிருக்கேன், கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆண்டவர் அழைத்து கொண்டு வராமல் யாரும் ஆண்டவர்கிட்ட வரவே முடியாது. அவங்க கூப்பிட்டாங்க வந்தாங்க, இவங்க கூப்பிட்டாங்க வந்தாங்கன்றதெல்லாம் சும்மா. எவ்வளவு கூப்பிட்டாலும் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் இயேசுடைய பிரசன்னத்தில் வந்து அந்த இருதயத்துக்குள்ள ஒரு வார்த்தை வந்து விழுகுதுன்னா அது அவருடைய செயல். அல்லேலூயா. சந்தோஷத்தை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுப்பதற்காக அவர் நம்ம கூட இருக்காரு. எல்லாத்துக்கும் மேல நம்முடைய கண்களை திறக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்ன்றதை நம்ம கண்ணால நம்ம வாழ்க்கையில நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. அவர் மகிமையான காரியங்களை நமக்கு செய்கிறத நம்ம கண்ணு பார்க்கும். அல்லேலூயா. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீங்க வேணா பாருங்க, நான் இருக்க மாட்டேன், நான் போயிடுவேன், நீங்க வேணாலும் பாருங்க சொல்லுவாங்க. நான் போயிடுவேன், நீங்க வேணாலும் பாருங்க. அது நல்ல விஷயத்த சொல்ல மாட்டாங்க. அவன் என்ன பாடுபட போறான்னு பாருங்க. ஏன்னா நல்லதையே கொடுப்போம், நல்லதையே என்ன செய்வோம். அடுத்தது அவர் எதற்காக இன்னும் நிறைய இருக்கு. நம்ம ஒவ்வொரு வசனமா வாசிச்சோம்னா லேட் ஆயிரும். தோமாவை, அவிசுவாசத்தோடு இருந்த தோமாவை போய் சந்திக்கணும்னு அவருக்கு என்னங்க அவசியமா? நம்மளெல்லாம் அப்படி நான் இப்போ நம்ம உயிர் தெழுந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் உயிர் தெழுந்துட்டேன், என்னைய நம்பலைன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், இப்போ ரோசியரை நம்பலை, அதெல்லாம் அவங்களாம் உயிர் தெளில, சும்மா சொல்லாதீங்க போங்க அப்படின்னோடனே நான் உடனே அப்போ என்ன நம்பாட்டி போ அப்படின்றவோம். இதுதான் நமக்கும் இயேசுக்கும் உள்ள வித்தியாசம். அவர் ஐயோ நான் உயிர் தெழுந்தது உங்களுக்காக தானே, நம்பாமல் ஒருத்தர் இருக்கானே, மீதி பேரெல்லாம் நான் பார்த்துட்டானுங்களே, எப்படியாவது இந்த தோமாவை மறுபடியும் தோமா இருக்கிற நேரத்தில் போறாரு. அல்லேலூயா. நம்ம அப்படி போக மாட்டோம். நான் வந்தேனே இல்லை, நான் வந்தேன் இல்லை, அவ்வளோதான்.
ஆனா அவர் வராரு, பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள வராரு. தோமாவை சந்திக்கிறதுக்காக ஒரு ஸ்டெப் எடுக்கிறாரு. தோமாவை போய் பார்க்குறாரு. தோமாவுடைய விசுவாசத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? வர்த்திக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் விசுவாசத்துல வர்த்திக்க பண்ணப்படணும்னு நம்ம கூடயே இருக்கார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு, பயப்படாதே. இந்த நேரம் அப்படியே ஒரு மாதிரி ஆனாலும் அடுத்த செகண்ட் எந்திரிச்சு நிற்போம். ஒரு நேரம் புலம்புவோம், என்ன போங்க, ஆமா ஏசப்பா நான் இந்த காரியத்தை நினைச்சவன் நடக்கவே இல்லை அப்படின்னு. அதே ஆளு அடுத்த நாள் பேசுவோம், கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் பார்த்துக்குவார். என்ன நடந்துச்சு 2 நாளைக்கு இடையில? இன்னும் 2 நாளைக்கு முன்னாடி அப்படி பேசணும், இன்னைக்கு இப்படி பேசுறேன்னா, இன்னைக்கு உயிர் தெளிந்த இயேசுவின் அந்த விசுவாச வல்லமை எனக்குள்ள என்ன செய்து கடந்து வருது. ஒரு நேரம் திடீர்னு உலக பாரம் தலைக்கு மேலே ஏறும். பேதுரு சொன்னாரு, நீரே ஆனால் நான் கடல் மேலே நடந்து வர எனக்கு கட்டளை. கடல் மேலே நடந்து வர்றாரு, காற்றையும் கடல். இயேசுவை பார்த்துக்கிட்டே இருந்தாரு, கடல் மேலே நடந்தாரு. காற்றை பார்த்தாரு, கடலுடைய கொந்தளிப்பை பார்த்தாரு, மூழ்கிட்டாரு. நம்மளும் நிறைய நேரம் இயேசுவை பார்த்துக்கிட்டே ஒரு 10 நாளைக்கு கடல் மேலே நடப்போம், அங்கிட்டு ஒரு 5 நாளைக்கு எதை பார்த்துருவோம், அப்படியே என்ன செஞ்சிருவோம், முழுகுவோம். அப்புறம் கை பிடிச்சி அவர் என்ன செய்வார்? நம்மை தூக்கி விடுவார். அல்லேலூயா. அதுக்காக தாங்க இயேசு நம்ம கூடவே என்ன செய்கிறார்? தோமாவின் விசுவாசத்தை, அவிசுவாசத்தை நீக்கி தோமாவுக்கு விசுவாசத்தை. என்ன அவசியங்க? அவர் தேவன்ங்க, அவர் ஆண்டவருங்க, அவர் கடவுளுங்க. அவர் இன்னும் என்ன வேணாலும் சொல்லலாம். அவர் ஒரு சாதாரண மனுஷன்ட்ட, ஏன் தெரியுமா தோமாவை அவர் ஏன் மறுபடியும் தேடி வந்தார்? சொல்லுங்க பாப்போம். மற்றவங்களெல்லாம் விட்டுருங்க. தோமாவை சரி நேசிக்கிறார், ஓகே. இன்னொன்னு கரங்களை தட்டி பாஸ்டருக்காக ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். நம்மளை நேசிச்சதுனால தோமாவை தேடி போகும்போது அவர் யாருக்காக தேடி போனார் தெரியுமா? உங்களுக்காக, எனக்காக தான். தமிழ்நாட்டுக்கு சுவிசேஷம் வரணும், இவனை இப்படியே விட்டுட்டோம்னா இவன் இங்கே எங்கிட்டாச்சும் ஓடி போய் மீன் பிடிக்க போயிடுவான், எங்கிட்டாச்சும் ஓடி போயிடுவானுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். தமிழ்நாட்டில் ஒரு மிஷினரி, ஒரு சீசனுடைய ரத்தம் சிந்தப்படணும். தமிழ்நாட்டில் இன்னமும் இருக்கு தோமாவுடைய நாட்களில் உள்ள ஆலயம். அல்லேலூயா. இயேசு நம்மளை பார்த்தாரு. யாரை பார்த்தாரு? நம்மளை பார்த்தாரு. நான் தோமாவை பரலோகம் போய் தோமாவை பார்த்தா சொல்லுவேன், தோமா ரொம்ப சந்தோஷப்படாத, உன்னைய ஏசப்பா பார்த்தாருன்னு. எங்களுக்காக தான் உன்னை பார்த்தாரு. அல்லேலூயா. தமிழ்நாட்டுக்கு எப்படியாவது சுவிசேஷம் வரணும், தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் ரட்சிக்கப்படணுன்றக்காக தான் தோமாவை தேடி போனார். அப்போ உயிர் தெளிந்த இயேசுவனுடைய மிகப்பெரிய திட்டத்தில் ஒன்று நம்முடைய தமிழ்நாடு, நம்முடைய இந்திய தேசம். அல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை பார்ப்போம். யோவான் 21:3. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. பேதுருவுக்கு ஆண்டவர் ஒரு ஊழியத்தை கொடுக்குறாரு. ஏங்க இந்த பேதுரு என்ன நல்லவனா? சொல்லுங்க, நல்லவரா? அவன்னு சொல்லக்கூடாது, அவர் நல்லவரா? மறுதளிச்சாரு. என்ன செஞ்சாரு? மறுதளிச்சாரு. மறுதளிச்சுட்டு அதுக்கப்புறம் தெரியுமா தெரியுமாண்ணா சபிச்சாரு. யாரு சபிச்சாரு? இயேசுவை சபிச்சாரு. இயேசுவை தெரியவே தெரியாதுன்னு சத்தியம் பண்ணாரு. நம்மளை யாராவது தெரியவே தெரியாதுன்னு சத்தியம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன செய்வோம்? நன்றி கேட்டவனே என்ன செஞ்சிருவோம்? எனக்கு அவரை தெரியாதுங்க அப்படின்னாரு. அப்படிப்பட்ட மறுதலித்த அந்த பேதுரு இயேசு சொல்றாரு, சேவல் கூவுவதற்கு முன்பாக நீ என்ன செய்வ? 3 தரம் மறுதலிச்சிட்டாரு. மறுதலிச்சதுக்கு அப்புறம் இயேசுவை கூட்டிட்டு போவாங்க. அந்த வழியா கூட்டிட்டு போகும்போது அவர் மனம் கசந்து அழுவார். எப்படி அழுவாரு? ஆமா, நம்ம அடிக்கடி சொல்லுவோம், திருவிருந்து எடுக்கும்போது மனம் கசந்து, எப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கிற, என்னடா இப்படி பண்ணிட்டேனே, அந்த ஒரு மனக்கசப்பு நமக்கு இருந்துச்சுன்னா போதும், இயேசு நம்ம எங்க இருந்தாலும் ஓடி வருவார் நம்மளை தேடி. அல்லேலூயா. மனம் கசந்து அழுகிறாரு பேதுரு. ஆண்டவரே, உங்களை நான் என்ன பண்ணிட்டேன்? மறுதலிச்சுட்டு. அதுவும் எதை நினைச்சு அழுகிறார்? அவர் தன்னோடு சொன்ன அந்த வார்த்தையை நினைத்து மனம் கசந்து அழுகிறார். எத்தனை பேர் பைபிள்ல உள்ள வார்த்தையை பார்த்துட்டு மனம் கசந்து அழுவீங்க? ஆண்டவரே, இவ்வளவு என்ன நேசிக்கிறீங்களே, அதுக்கு நான் தகுதியா இருக்கேனா? என்ன நீங்க இப்படி ஆசீர்வதிக்கிறீங்களே,
அதுக்கு நான் தகுதியா இருக்கேனா? என்ன நீங்க எப்படி பாதுகாக்கிறீங்களே, அதுக்கு நான் தகுதியா இருக்கேன்? நான் வசனத்தை பார்த்துட்டு நமக்கு எதை பார்த்தா தெரியுமா மனம் கசக்கும்? எதை பார்த்தா மனம் கசக்கும்? உடம்பு சரியில்லாம தூங்கிட்டு இருப்போம், படுத்திருப்போம். வீட்டுக்காரர் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்காம அவர் பாட்டுக்கு வந்துட்டு அவர் பாட்டுக்கு வெளில போனார்னா இந்த அலை போய் கட்டிக்கிட்டு இருந்தார், மனம் கசந்துரும். அவ்வளவுதான். ஏன் உனக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்கவே இல்லை. அந்த ஒரு மாத்திரை வாங்கி கொடுத்தானா என்ன பண்ணுதுன்னு அதுக்கு தான் அவர் இருக்காரு. ஸ்திரீயே எல்கானா சொன்னாரு, 10 பிள்ளைங்களை விட நான் உனக்கு மேலுனாரு. அந்த அம்மா எல்கானாவோட வார்த்தையால அது திருப்தி அடையல. திருப்தி அடைஞ்சிருந்துச்சுன்னா சாமுவேல் வந்திருக்க மாட்டார். அல்லேலூயா. இயேசு ஒருவர் தான் நம்மை திருப்திப்படுத்த முடியும். அல்லேலூயா. சரி, மனம் கசந்து இவர் அழுகிறாரு. அழுத உடனே அவர் மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்தவர் ஆனதால் ஒருவரையும் குறித்து அவர்கிட்ட வந்து யாரு சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சத்யா இப்படி ஆண்டவரே, ரோசியை பத்தி தெரியுமா ஆண்டவரே, பாபியை பத்தி உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே, அந்த மாலாவை பத்தி தெரியுமா ஆண்டவரே, அகஸ்டினை பத்தி உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே, என்ன ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றாரு, மனுஷர் உள்ளத்தில் இருப்பது எனக்கு தெரியும். நீ யாரை பத்தி என்கிட்ட வந்து நீ என்ன பண்ணாத, சாட்சி சொல்லாத. நீ முகத்தை பார்ப்ப, நான் தான் இருதயத்தை பார்ப்பேன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ன்றவங்களுக்கு உள்ள என்ன வேற மாதிரி காரியங்கள் இருக்குன்றதும் அவருக்கு தெரியும். அப்படி அப்படி போறவங்களுக்கு முன்னாடி உள்ள தெய்வீக அன்பும் அவருக்கு தெரியும். அவருக்கு எல்லாமே தெரியும். அதனாலதான் இயேசு பேதுருவுடைய மனம் கசந்து, பேதுரு ஒரு கட்டத்துல ரொம்ப மனம் கசந்து அழுகுறாரு. ஆண்டவரே நான் காட்டி கொடுத்துட்டேன், சாரி மறுதளிச்சிட்டேனே அப்படின்னு வேதனைப்படுறாரு. பேதுரு மனம் கசந்து அழுதது இயேசுவுக்கு இருதயத்தை பார்க்குற அவருக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது? அவரை போட்டு அடிச்சு கிடிச்சு, அவரை காரி துப்பி சாட்டையில அடிச்சு கொட்டி கிட்டி எல்லா காரியங்களும் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ஓடி போய் பேதுருவை கட்டி பிடிச்சிட்டே, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்டா கவலைப்படாடான்னு சொல்ல முடியல. இயேசுக்கு சொல்ல முடியல. ஏன்னா அவரை சுத்தி 600 பேர் நிக்கிறான். ஒருத்தர் 2 பேர் இல்ல. ஒருத்தர் 2 பேர் என்ன கூட பேதுரு வந்து அப்படி வா அப்படின்னு கூப்பிட்டு, சரி சரி கவலைப்படாத, விடு விடு விடு, உன்னை மன்னிச்சிட்டேன் விடு, சும்மா நீ செஞ்ச தப்பையே சொல்லிக்கிட்டு இருக்காதையா, நான் தான் மன்னிச்சிட்டேன் விடு. நீ எப்போ மனம் கசந்து அழுதியோ அந்த நிமிஷமே நான் மன்னிச்சுட்டேன், என் முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டுட்டு இன்னும் நீ அதையே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிச்சி ஆறுதல் படுத்த அவருக்கு மனசு இருக்கு. ஆனா முடியல. சுத்தி என்ன நடந்துட்டு இருக்கு? இப்ப அவர் செய்யற வேலை என்ன வேலை? நம்முடைய பாவங்களை தீர்த்து கொண்டு இருக்கிறார். அப்ப பேதுருக்கிட்ட பேச அவருக்கு நேரம் இல்லை. அதுக்கப்புறம் சிலுவையில் அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஜீவனை கொடுக்குறாரு, அப்புறம் அடக்கம் பண்றாங்க, அப்புறம் உயிர் தழுவுறாரு. 3 நாள் கழிச்சு முதல்ல அவர் சந்திச்சது யார தெரியுங்களா? ஸ்திரீகள். அவங்க தான் தேடி வந்தாங்க. அவங்க வர்றாங்க, அவங்களுக்கு தரிசனமாகிறாரு. அதற்கு பிறகு அவர் தரிசனமாகிறது பேதுருன்ற ஒரே ஒரு ஆளை தனியா பார்த்து பேசினாரு. என்னதான் பேசினாரோ நம்மளுக்கு தெரியாது. அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாம் எடுத்தவர்கள். 1 கொரிந்தியர் 15:5 வாசிக்கலாம். அல்லேலூயா. உயிர் தெழுகிறாரு. உயிர் தெழும் போதே அந்த பெண்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்களேன். மார்க் 16:7. மார்க் 16:7. அந்த பெண்கள்கிட்ட சொல்றாங்க, நீங்கள் அவருடைய சீசரிடத்தில் போங்கள். சீசர்னா அங்க 12 பேர்ல இவர் தானே ஒருத்தர் காட்டி கொடுத்துட்டாரு, அவர் வேற. அப்ப அந்த மீதி 11 பேர்ல பேதுரு இருக்கிறாரா இல்லையா? அவருடைய சீசரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார் என்று சொல்லுங்கள். பேதுருவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? அவன் மனம் கசந்து அழுதான். அவனை நான் என்ன செய்யல, சரிப்பா உன் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, உன்னை மன்னிச்சிட்டேன்ப்பா கவலைப்படாத விடு அப்படின்னு நான் சொல்லலை. அதை மறிச்சாரு, அடக்கம் பண்ணப்பட்டாரு, உயிர் தெழுந்தாரு. 3 நாளைக்கு முன்னாடி வந்த உடனேயும் முதலாவது கேபாவுக்கு தரிசனமானார். கேபான்னா பேதுரு. அல்லேலூயா. பேதுருவுக்கு ஃபர்ஸ்ட் பேதுருகிட்ட தான் பேசினார். என்ன பேசியிருப்பாருன்னு தெரியல, அது பைபிளில் அவர் என்ன பேசினார்னு சொல்லப்படலை. ஆனால் முதல்ல பேதுருவுக்கு தரிசனமாகிறாரு. அதற்கு பிறகு சீசர்கள் எல்லாரும் இருக்கும்போது
அந்த இடத்துல தரிசனமாகிறாரு. அதற்கு பிறகுதான் 3வது தரிசனம் தான் ஆண்டவர் பேதுருவுக்கு ஊழியத்தை பேதுருக்கு கொடுக்கிறார். பேதுரு வஸ்திரம் இல்லாம என்ன செஞ்சிட்டாரு? கடல்ல ஏன் வஸ்திரம் இல்லாம இருக்கு அவருக்கு? அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, சுத்தமா இயேசுவே விட்டு விலகிட்டாரு. இயேசுவே விட்டு என்ன பண்ணிட்டாரு? விலகிட்டாரு. 21:7 வாசிக்கலாம். அல்லேலூயா. மேல் சட்டையை கட்டி கொண்டு வஸ்திரம் இல்லாதவன்னா இயேசு கொடுத்த அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தொலைத்து போட்டவன். அல்லேலூயா. எந்த நேரம் கூப்பிட்டாலும் ஆவிக்குரிய நிலைமையில எங்க இருக்கிறீங்கன்னா, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற சிந்தனையோட நான் இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. அந்த சிந்தனை இல்லை அப்படின்னா நம்ம எப்படி பட்டிருக்கோன்னு அர்த்தம்? அந்த வஸ்திரத்தை இழந்திருக்கோம். ஆனால் இயேசு எந்த நிலைமையில இருந்தாலும் நம்மளை தேடி வருவார். வஸ்திரத்தோட இருந்தாலும் தேடி வருவார். வஸ்திரத்தை இழந்த அந்த பேதுருவை என்ன செஞ்சாரு? தேடி வந்து மன்னிப்பை கொடுத்து போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி விடுவாருன்னு பார்த்தா, தேடி வந்தவர் என்ன வாங்கிட்டு என்ன கொண்டு வர்றாரு? ஆமா, அப்படியே கறி நெருப்பு போட்டு இருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அப்பமும் கறி நெருப்புல போட்ட மீன். அதுக்கு தான் இப்ப என்னமோ ஒரு பேர் சொல்றாங்களே, என்ன பேரு? கிரில். ஆமா, கிரில். கிரில் சிக்கன் மாதிரி ஏசப்பா நெருப்புலயே என்ன செய்யறாரு? மீனை வறுத்து மீனை வாட்டி அப்பத்தையும் வச்சுக்கிட்டு, ஆமா, மீனை தேன்ல தொட்டு சாப்பிட்றதுக்கு தேன் கூட்டு துணிக்கையும் வச்சிருக்காரு. இத்தனையும் வச்சுக்கிட்டு என்னை மறுதளிச்சுட்டு ஓடி போனவனுக்காக உட்காந்துருக்காரு பாருங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி. அதுதான் அவருடைய உயிர் தெழுதலின் ஆசீர்வாதம். அவர் உயிர் தெழுதலின் ஆசீர்வாதம் நம்ம இயேசுவை விட்டு எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி, நமக்கு நம்மளை தேடி வந்து நம்மளை ஆசீர்வதிப்பாரு. போ, பொழைச்சு போ அப்படின்னு மன்னிப்பை மட்டும் கொடுத்துட்டு இல்லை, நமக்கு என்ன தேவையோ அதையும் கொடுத்து நம்முடைய இருதயத்தை திருப்திப்படுத்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பேதுருவை அவர் தேடி வந்த தேவன். இந்த நாள்ல ஆண்டவர் உங்களை தேடி வர்றார். நீங்க ஒருவேளை இயேசுவை மறுதளிச்சிருக்கலாம், அந்த விசுவாசத்தை மறுதளிச்சிருக்கலாம். இயேசுவை மறுதளிச்சுட்டு நம்ம யாரும் எங்கேயும் போக போறது இல்லை. ஆனா அவர் செய்வார்ன்ற அந்த எண்ணத்தை மறுதளிச்சிருப்போம். எனக்கு நடக்கும்ன்ற அந்த எண்ணத்தை மறுதளிச்சிருப்போம். கரெக்ட். அவிசுவாசம் முத்தின நிலைமை தான் மறுதளிப்போம். இப்போ இயேசு எனக்கு தருவார் 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 தருவார், அப்புறம் ஒரு கடை தந்தாலும் சரி தராட்டியும் சரி, மறுதளிச்சிடாதீங்க. தருவார். எனக்காக யாவையும் செய்வார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கொடுப்பாரான்னு பார்ப்பங்க. கொடுத்தா கொடுக்கட்டுங்க, இல்லைன்னா கொடுப்பார். இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என் துளியும் இல்லை. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லையே, தொல்லை இல்லையே. அன்னைக்கு கடலுக்குள்ள குதிச்சு மீன் பிடிக்க போயிட்டு ரொம்ப என்ன செய்யறாங்க? தண்டு வலிக்கிறாங்க. ஒரு மீன் கூட அகப்படலை. தோல்வி. இயேசுவை விட்டு விலகி போனதுனால என்ன கிடைச்சிச்சு? தோல்வி. எந்த வலையை விட்டுட்டு போனாரோ, எந்த படகை விட்டுட்டு போனாரோ, மறுபடியும் அதுல ஏறி நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்ட்டு ஓடிட்டாரு. பின்மாற்றம், தோல்வி. கூட வேற ஆளை சேர்த்துக்கிட்டு தான் மட்டும் கெடுறது இல்லாம மற்றவங்களையும் என்ன செய்யறது? கெடுக்கிறது. நாங்களும் வருகிறோம். ஜபத்துக்கு வான்னா வர்றதில்லை, மீன் பிடிக்க போறேன்னா நாங்களும் வருகிறோம். ஒருத்தர் போனா எல்லாரும் போயிடுவாங்க. சும்மா பாருங்க, இன்னும் ஒரு அரை மணி நேரம் இங்க பிரசங்கம் நடக்குதுன்னா ஒருத்தர் பாத்ரூம் போட்டோம், டக்கு 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 டக்குன்னு ஒரு லைனே காலி ஆயிடும். அது ஒரு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று செஞ்சாலுமே ஒருத்தர் இப்படி உள்ள வந்து உட்காரட்டும், எல்லாரும் அப்படி திரும்பி பார்ப்பாங்க. அந்த மாதிரி இவர் போனவர் சும்மா போயிருக்கணும் அமைதியா, பக்கத்தில் இருக்கவனை சீண்டி விட்டு மீன் பிடிக்க போகிறோம். நாங்களும் வருகிறோம். ஆண்டவர் காய் குச்சி எடுத்துட்டு வந்து கடல் கரையில் நின்று வெளுன்னு வெளுத்து, உனக்கு மீன் கிடைக்கவே கிடைக்காதுடா, என்னை விட்டுட்டு போன இல்லை, நீ வெறும் படகா தான் இருக்கணும் அப்படிலாம் சொல்லலை. அந்த இடத்துலயே இயேசு அவர்களுக்கு அற்புதம் செய்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நமக்கு அற்புதம் செய்கிற வல்லமை அவருக்கு குறைஞ்சே போகாது. அல்லேலூயா. அவர் கூடவே இருந்தப்பையும் அற்புதம் செஞ்சாரு, படகை கொடுத்தப்பையும் அற்புதம் செஞ்சாரு. இயேசுவுக்கு தன்னுடைய படகை கொடுத்தாரு, அந்த படகை அப்படியே நிரப்பி கொடுத்தாரு. வரி கட்டுறதுக்கு காசு இல்லை, சொல்லவே இல்லை இவரு. அவரே இந்தா எனக்கும் வச்சுக்கோ உனக்கும் வச்சுக்கோன்னு சொல்லி கேட்காமலே வரி கட்டுறதுக்கு என்ன செஞ்சாரு? காசு கொடுத்தாரு. பொருளாதார தேவைகளை சந்திச்சாரு, எல்லாத்தையும் செஞ்சாரு. கூட இருந்தப்ப எல்லாம் செஞ்சாரு தான். 5 அப்ப 2 மீனை 5000 பேருக்கு போசிச்சாரு.
வந்தவங்க எல்லாருக்கும் எவ்வளோ கிடைச்சிச்சு? ஒரு தட்டுல கொடுத்தாரு. வந்தவங்க எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு தட்டோ இலையோ. உடனே தட்டுனா சில்வர் தட்டா, பாக்கு மட்டை தட்டான்லாம் யோசிக்கலாம். தட்டோ இலையோ, ஆளுக்கு ஒரு வயிறு சோறு. என்ன கிடைச்சிச்சு? வசனத்தை கேட்டவர்களுக்கு ஒரு வயிறு சோறு. ஆனால் பேதுருக்கு எவ்வளோ கிடைச்சிச்சு? ஒரு கூட நிறைய கொடுத்து விட்டார். இருந்தால் எடுத்துட்டு போ. இயேசு கூடவே இருந்தப்போ ஊழியம் செய்த போதும் பேதுருவை அவர் என்ன செஞ்சார்? போஷிச்சார். இயேசுவினுடைய வார்த்தையை கேட்கிற சூழ்நிலையில இருந்தும் போதும் பேதுருவை போஷிச்சார். அதே தேவன் இயேசுவை விட்டு விலகி விட்டு வந்த படகையும் வலையை எடுத்துக்கிட்டு சட்டை இல்லாம வஸ்திரம் இல்லாம இயேசுவை விட்டு ரொம்ப தூரம் போனப்பையும் மீனை பொறிச்சு வச்சு கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்ப கூட பச்சை மீனை தான் கொடுத்தாரு. படகை நிரப்புனப்ப வெறும் மீனை தான் கொடுத்தாரு. போய் ஆக்கி சாப்பிட்டுக்கணும். இப்ப பாவம் அவனே ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறான். அவனே என்னை மறுதளிச்சிட்டான். அந்த குற்ற உணர்ச்சியில இருக்கிறான். நானே மன்னிச்சாலும் அவன் அந்த என்ன செய்ய மாட்டான். அவன் தப்ப அவன் மன்னிக்க மாட்டேங்கிறான். குற்ற உணர்ச்சியில இருக்கிறான். என்னை விட்டு விலகிட்டான். மறுபடியும் அந்த வலையை எடுத்துட்டான். மறுபடியும் படகை எடுத்துட்டான். ரொம்ப என்னவாயிட்டான்? கஷ்டத்துல இருக்கான். இப்ப அவனுக்கு மீனை கொடுத்தா சாப்பிடுவானோ சாப்பிட மாட்டானோ, நானே பொறிச்சு கொடுக்குறேன். அல்லேலூயா. உயிர் தெளிந்த இயேசுவினுடைய அன்பு அதுக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அல்லேலூயா. கொடுத்துட்டு பேதுருவ சரி போ, பொழைச்சு போ, உனக்கு பரலோகத்துல உனக்கு ஒரு இடம் தரேன் போ அப்படின்னு சொல்ல, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஊழியத்தை யார் கையில கொடுக்குறாரு? பேதுருவின். ஏன் தெரியுமா? பேதுரு மனம் கசந்து போய் இனிமேல் நான் லாயக்கு இல்லை, இனிமேல் நான் இயேசுடைய சீசன்னு சொல்றதுக்கு என்ன இல்லை, லாயக்கு இல்லை, இனிமேல் இயேசு கூட என்னால் டிராவல் பண்ண முடியாது, அதனால நான் மீன் பிடிக்க போயிடுறேன்ப்பா, என்னை விட்டுருங்கப்பாண்டு ஓடனா. ஆனால் இயேசு அவனுடைய தகுதியை பார்க்கல. ஏய் பேதுரு, நான் நீ உன்னை பார்க்குற மாதிரி நான் உன்னை பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. நான் என்ன பார்க்குற மாதிரி இயேசு என்னை பார்க்க மாட்டேன். நான் உங்களை பார்க்குற மாதிரி இயேசு உங்களை பார்க்க மாட்டார். அவருடைய பார்வையே வேற. அல்லேலூயா. அவர் ஜீவன் நல்ல தேவன். அவர் நமக்கு ஜீவனை கொடுக்கிற ஆண்டவர். அவர் உயிர் தெழுந்தது எதுக்கு தெரியுமா? நீங்களும் நானும் இந்த தோல்வியின் மனநிலையிலிருந்து வெற்றி வாழ்க்கைக்கு நேரா வரணும். அல்லேலூயா. பின்மாற்ற நிலைமையிலிருந்து இயேசுவை நோக்கி நீங்க வரணுன்றதுக்காக தான் இயேசு உயிர் தெழுந்தார். இன்னைக்கு பேதுருவை போல நீங்க இருந்திருக்கலாம். ஒரு காலத்துல ஏசப்பா ஆண்டவருக்காக நான் அதை செய்வேன், ஆண்டவருக்காக நான் இதை செய்வேன், ஏசப்பாவுக்காக நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒருவேளை உங்க குற்ற மனசாட்சியினாலேயோ இல்லை உங்க பலவீனத்தினாலேயோ இல்லை உங்க சந்தர்ப்ப சூழ்நிலைகளினாலேயோ நீங்க முடங்கி போய் உட்கார்ந்துருக்கலாம். அவருடைய உயிர் தெளிந்த வல்லமை உங்களை அப்படி உட்கார விடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் மனக்கசந்த அழுத அந்த அழுகையை 3 நாள் அவர் நினைப்பு வச்சு உயிர் தெளிந்த உடனேயும் எவ்வளோ வேலைங்க அவருக்கு இருந்திருக்கும். பேதுருவை போய் பார்க்கணும். அவன் மனம் கசத்து இருக்கான், அவன் குற்ற உணர்ச்சியில இருக்கான், அவனை நான் மன்னிச்சுட்டேன்னு அவனுக்கு சொல்லணுன்றதுக்காக போய் என்ன செய்யறாரு? சொல்லி அவருடைய தேவையும் சந்திச்சு ஆகாரம் எதை காமிக்க தெரியுமா? பிள்ளையின் அப்பம் பிள்ளையின் அப்பம் எது? தெய்வீக சுகம். பிள்ளையின் அப்பம் தெய்வீக சுகம். பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு என்ன செய்ய மாட்டேன், போட மாட்டேன்றாரு. அதை அவருக்கு நமக்கு கொடுப்பார். நம்ம நினைப்போம் இல்லை இல்லை இயேசு என்னை வெறுத்துட்டார் அப்படின்னு. பேதுருவையே வெறுக்கலையே. பேதுருவையே தனி ஒரு ஆளா போய் சந்திச்சாரு. லேகியோன் பிசாசு பிடிச்சவன போய் தனியா போய் சந்திச்சாரு. அவன் ஒருத்தனுக்காக ஒரு கடல் தாண்டி போறாரு. போயிட்டு அவனை சுகமாக்கிட்டு திரும்பி வர்றாரு. ஆனா அதே ஆண்டவன் இந்த பேதுருவை கூடவே இருந்து பார்த்த அவரை மறுதளிச்சுட்டு போன பேதுருவை தேடி போறார். அல்லேலூயா. தேடி போய் பேதுரு கையில கனமான ஊழியத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஊழியம் செய் பேதுரு. இல்லை ஆண்டவரே நான் சரியில்லை. நீ சரின்னு நான் நினைக்கிறேன், உன்னை சரியா நான் ஆக்கிட்டேன். உன் பாவத்தையே நீ நம்பாத. உன் பாவத்தை நம்புறியா என் ரத்தத்தை நம்புறியா? உன் பலவீனத்தை நம்புறியா என் ரத்தத்தை நம்புறியா? இல்லை என்னால் பரிசுத்தமா வாழ முடியலன்னு சொல்றீங்களா? இயேசுவோட ரத்தத்தை நம்புங்க. அது உங்களை பரிசுத்தமாக்கும். உங்களை பரிசுத்தமா வாழ வைக்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க. அவங்க இல்லை இவங்க இல்லை, அவங்க சப்போர்ட் இல்லை இவங்க சப்போர்ட் இல்லை, இது சரியில்லை அது சரி, எல்லாமே எதிராக இருந்தாலும் சரி, இயேசு உயிர் தெளிந்த இயேசு நம்ம கூட இருக்கார். உயிர் தெளிந்து பேதுருவை தேடி வந்து பேதுரு வாழ்க்கையில செய்த கிரியைகளை, அதே உயிர் தெளிந்த வல்லமையை இன்றைக்கு நாம நினைவு கூர்ந்து நாம் ஆராதிக்கிறோம். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். நாம இந்த நாளை எதுக்காக விசேஷிச்சிருக்கோம்?
அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை பாடி கொண்டாடி உயிர்த்தெழுந்த மகிமையில நாம் நிரப்பப்படணும்னு விசேஷிச்சிருக்கோம். இன்னைக்கு அதே ஆண்டவர் பேதுருவின் மத்தியிலே கிரியை செய்த ஆண்டவர், எம்மாவூர் சீசர்களின் மத்தியிலே கிரியை செய்த ஆண்டவர் நம் மத்தியிலும் கிரியை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ரிகலமன பரபல கபர கதுரல கமனக நிகலமன கரக லக ரக சலகதியா கரபலபா. ஆண்டவர்ட்ட சொல்லுவோமா, இயேசுவே, எருசலேமிலே நடக்கிறவற்றை அறியாதபடிக்கு அந்நியரா இருக்கிறீரோ என்று சொல்லி, ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்தின் மகத்துவங்களை அறியாதபடிக்கு அவர் என்னுடைய நோய்களை சுமந்து விட்டார், என்னுடைய துக்கங்களை சுமந்து விட்டார், என்னுடைய தரித்திரத்தை சுமந்துட்டார், சாபத்தை சுமந்துட்டார், பாவத்தை சுமந்துட்டார். நான் விடுதலையோடு இருப்பேன். அந்த விடுதலையை நான் என் சரீரத்தில் உணர்கிறேன், என் வாழ்க்கையில உணர்கிறேன், என் பொருளாதாரத்திலே உணர்கிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு பார்க்க தெரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், உன் கண்களை நான் திறப்பேன், உன் மனதை நான் திறப்பேன், என்னை எப்படி பார்க்கணும்னு உன்னை பார்க்க வைப்பேன். அவர் இருக்கிற வண்ணமாகவே உன்னை இந்த பூமியிலே நான் வாழ வைப்பேன். லேகா ராதா ராகா சபாலா கபாரா கபாலா கபா நிகலமன பரகலமன கரகல கரநகத நகதர கசலகதரா நிகலகதர கரமனபா. இயேசுவின் நாமத்தினால, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே, ஆண்டவரே, பேதுருவை தேடி வந்த தேவன் இந்த நாளிலே எங்களை தேடி வந்திருக்கிறேன். மறுதலித்து போனவரை தேடி வந்தீரே. இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ விஷயத்தில் உங்கள் வசனத்தை மறுதலிச்சிருக்கோம். ஏசப்பா இதெல்லாம் செய்ய மாட்டார், இதெல்லாம் செய்ய மாட்டார், இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் எனக்கு நடக்காது, இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி வசனத்தை எத்தனையோ முறை மறுதலிச்சிருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, என்னை மன்னியும். உம்முடைய வார்த்தையை குறித்து ஆண்டவரே நான் மேன்மைப்படுத்தாம அநேக நேரத்தில் இதெல்லாம் நடக்காது போ அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ராஜா. என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் அப்படின்னு விரக்தியோட வசனத்தை தூக்கி எரிஞ்சிருக்கிறோம் ராஜா. இன்றைக்கு என்னை மன்னியும் ராஜா, இன்றைக்கு என்னை மன்னியும். எந்த சூழ்நிலையில இயேசு எனக்கு அற்புதம் செய்ய வல்லவர், எந்த சூழ்நிலையில எனக்கு கை கொடுக்க அவர் வல்லவர். வஸ்திரமில்லாத ஒரு மனிதனையே தேடி வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்து, ரட்சிப்பை இழந்து போய், தேவனோடு செய்த உடன்படிக்கை இழந்து போய் தூரம் போனவரை தேடி வந்தவரே, என்னை தேடி நீர் வந்திருக்கிறீர். ஹalleluya, ஹalleluya. ரிகலமன பரபல கபன கபல பரபா. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார் என்று சொல்லி ஒரு சரணத்தை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா. நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன். ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன், தினம் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். சுகமானே, நான் சுகமானே, சுகமானே, நான் சுகமானே. இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானே, சுகமானே. நான் இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானே, சுகமானே. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஹalleluya, 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 ஹalleluya. பேதுருவை தேடி சென்றவர் என்னை தேடி வந்திருக்க. அந்த உயிர் தெழுந்த மகிமை என்னை தூக்கி நிறுத்த வல்லமை உள்ளதாயிருக்கிறது. கடைசியாக இயேசு எடுத்துக்கொள்ளப்படும் போது கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்ன ஆண்டவர், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது
கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் கரங்களை உயர்த்தி ரீகா லாமா நாகா பாலா பாரா பாலாபா நீகா லா நக ரக நக தரக சகலமான பாரா பாலாபா. லூக்கா 24 50 51 வாசிக்கலாம். வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 24 50 51. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் போய், அல்லேலூயா, பெத்தானியா வரைக்கும் போய் என்ன செய்றாரு? அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி இயேசுடைய ஆணிகளால் அடிக்கப்பட்ட அந்த உயிர்த்தெழுந்த மகிமையின் சரீரத்தோடு அந்த கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி காரியம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு ஆசீர்வதிக்க 2 கையை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் ஆசீர்வாதம் இந்த நாளிலே ஒவ்வொருவர் மேல கடந்து வரும்படி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உங்க 2 கைகளையும், எந்த 2 கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிச்சிரு அந்த 2 கைகளை என் மேல வைங்கப்பா. ரீகா லாமா நபா ரபா லபா ரபா லபா கபா லபா ரீகா லாமா நபா ரபா லபா கபா லபா ரபா. நான் இயேசுவை நம்புகிறேன், இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவருடைய மரணத்தை விசுவாசிக்கிறேன், அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரே தன்னுடைய ஜனத்தை ஆசீர்வதித்தார் என்பதை விசுவாசிக்கிறேன். அதே ஆசீர்வாதம் என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் கடந்து வருகிறது என்ற விசுவாசத்தோடு இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ரீகா லமா நபா ரபா லபா ரபா லபா கபா லபா ரபா ரீகா லமா நபா ரபா. எல்லா கரங்களை தட்டி அந்த ஆசீர்வாதம் எனக்குள் இறங்கட்டும். அந்த ஆசீர்வாதம் எனக்குள் இறங்கட்டும். இயேசுவின் ஆசீர்வாதம் இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் எனக்குள் இறங்கட்டும். என் குடும்பத்துக்குள் இறங்கட்டும். என் கணவனுக்குள் இறங்கட்டும். என் மனைவிக்குள் இறங்கட்டும். என் பிள்ளைகளுக்குள் இறங்கட்டும். பிஸ்பா திருச்சபை மேல் இறங்கட்டும் ஐயா. ரீபா லபா ரபா லபா கபா லபா ரபா லபா ரீகா லரக தரக ரபா கர கரமனக தரக தக்கரகாசி லேது நகதியா நக தரக்கர மகரகதியா ரகதியா ரீபா லபா ரபா லபா கபா லபா ரபா லபா கபா லபா. இயேசுவின் நாமத்தினால் ஹalleluya. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அவருடைய ஐஸ்வர்யத்தினால் உங்களை நிரப்புவாராக. ஆமென்.